பெருகணும், என் சுய சாகணும், என் மாம்சம் ஒன்று அழிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் கிருபை அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளை ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாய் ஓடியா, தந்தை இயேசுவின் சொந்த கொல்லவா. தயங்கிடாதே தாய் ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்த கொல்லவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு சத்ருவா மாறிட்டாங்க, எனக்கு விரோதமா பல விதத்துக்கு நடந்துட்டாங்க. அது உங்க மாமியார கூட இருக்கலாம், உங்க மாமனார கூட இருக்கலாம், உங்க நாத்தனார இருக்கலாம், மச்சனா கூட இருக்கலாம். நம்ம சாரை இன்னைக்கு மன்னிச்சிடறா. என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்ன நீங்க உங்க பிள்ளையாகவே பார்க்கும் பொழுது, இப்பேற்பட்ட பாவியையும் அவருடைய அன்பு மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தரம் மாத்திரமல்ல, 70 தரம் நான் அன்னைக்கு கடனாளியா இருக்கிறேன். இந்த ஆராதனை முடிக்கும் பொழுது அந்த அன்பு பிரவாகத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்குள்ள அந்த அன்பு இன்னும் ஊற்ற ஊற்ற ஊற்ற, அதுக்குள்ள என்ன சுவாபம் உண்டாகணுமோ, கிரியை நடக்கணுமோ, அப்படியே எனக்குள்ள இருக்கிற வெளிப்படுவாரானா அந்த கிறிஸ்துவ ஜனங்க ஏமாவா பார்ப்பாங்களே. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அந்த அன்பினால இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது யார் மேல எனக்கு எந்த கசப்பும் இல்லை, யார் மேல எந்த முறுமுறுப்பும் இல்லை டாடி. நான் இப்ப நீங்க வந்தா கூட உங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். நானு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அந்த அன்பு என்ன